குஜராத் வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சய் மற்றும் ஆதித்யா. ஸோ இன்னைக்கு ஹாரிஸ் எல்லாம் வந்து ஜாயின் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணுவாரு. ஸோ ஓகே, டே 3 ஆஃப் சம்மரி. ஸோ நேற்று வந்து பார்த்தோம் 3 விக்கெட்ஸ் ஃபார் 70 சம்திங்ல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து 407 வந்து டோட்டலா அடிச்சிருந்தாங்க. அண்ட் அங்க அடிச்சவங்க வந்து ரெண்டே பேர் தான். ஸோ இன்னையோட சம்மரி ஃபுல்லா வந்து நம்ம ஆதி கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். கமான் ஆதி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வந்து நேத்தி நேத்தி நாள் செகண்ட் டே வரைக்கும் ஃபுல்லா டெஸ்ட் டாமினேட் பண்ண இந்தியா தான். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடா பவுலிங்லயும் சூப்பரா போட்டாங்க, பேட்டிங் கண்டினியூ பண்ணாங்க. பட் இன்னைக்கு ரெண்டு பேர் சரியான பார்ட்னர்ஷிப். ஸ்மித்தும் சரி, இவரு ஹாரி ப்ரூக். அதாவது பென் ஸ்டோக்ஸ் போன அப்புறம் கொஞ்சம் ஆள் தான் படுத்துருவாங்கன்னு நினைச்சா, ஏமி ஸ்மித் வந்து அவர் வந்து இங்கிலாந்தோட ரிஷப் பண்ட்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அட்டாக்கிங் பிளேயர், விக்கெட் கீப்பரா இருக்காரு. சரியான அடி. 184 பயங்கரமான நாக்கர்லாம். கூடவே ஹாரி ப்ரூக் நம்பர் ஒன் பேட்டர்னு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு, திருப்பியும் ஒரு 100. பட் சரியான பார்ட்னர்ஷிப். ரெண்டு பேர் தான் அடிச்சாங்க இன்னிங்ஸ் ஃபுல்லாவே. ரெண்டு பேர் தான் கான்ட்ரிபியூஷனே அவங்க தான், நீங்க மற்ற யாருமே அடிக்கல. டெய்லண்ட் ரெஸ்ட் கூட அடிக்கல. பட் என்னன்னா, எனக்கு என்னன்னா அந்த ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் ஏர்லியா தூக்கிருக்கலாம். அது வந்து எங்க கோட்டு விட்டாங்கன்னு தெரியல. ஒன்னு வந்து பிரசிக்டேஷன் பயங்கரமா ஸ்டப் பண்ணாரு. சரியா அமல ரன் லீக் பண்ணாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் கொண்டு வந்தாங்க. இன்னும் ஆகல. பட் அவங்க பண்ண தப்பு நான் நினைச்சேன் என்னன்னா, ரெண்டு ஸ்பின்னர் ஒரே டைம்ல போட வச்சது தப்புன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆகாஷ் தீப்பையும் சிராஜையும் வந்து அப்போ 15 ஓவர்ஸ் தான் போட்டாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னமும் அந்த காம்பினேஷன் கொண்டு வந்திருந்தா அப்பயே முன்னாடியே தூக்கிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இவரு நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. 6 ஓவர் போட வச்சுட்டு அவர் ஒதுக்கிட்டாங்க. அவரை ஏதாச்சும் அவர் பண்ணினே பால்ல ஒரு இருந்திருக்கலாம். இல்ல, அவர் பால்ல ஒரு எட்ஜ் ஒன்னு மிஸ் பண்ணாரு. பண்ட் பிக்கப் பண்ணிட்டு ஒரு எட்ஜ் மிஸ். ஒன்னு மிஸ் பண்ணாரு. அதுதான் ஆஹ் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கலாம். ஏன்னா கரெக்ட். அவங்க வந்து என்ன சொல்றது, மெயினா ரெண்டு பேர் தான் நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களையும் வந்து திருப்பி போட்டுன்னே இருந்திருக்கும். பிரேக் அவுட் மாத்தி மாத்தி போட்டிருந்தா மேபி அந்த மாதிரி இன்னொரு சான்சஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பும்ரா வச்சு அப்படிதான் பண்ணாங்க. பும்ரா இருக்கும் போல அப்படிதான் பண்ணுவாங்க எல்லாருமே. இதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணிருந்தாங்க. ஆஹ் சிராஜும் ஆகாஷிப் நல்லா போடும்போது கண்டிப்பா ரொட்டேட் பண்ணிட்டே இருந்திருக்கணும். பட் அவங்க ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் அப்படியே விட்டாங்க, கொஞ்சம் கேப் விட்டதுனால அது இந்தியா மாதிரி நினைச்சு, இந்தியன் பிச் மாதிரி நினைச்சு விட்டதுனால ரன் லீக் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. கடைசியா திருப்பி அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எடுத்தாங்க விக்கெட். ஆகாஷ் தீப்பும் தான் வந்து எடுத்தாங்க, சிராஜ் தான் வந்து நியூ பால் வரும்போது எடுத்தாங்க. ஸோ முன்னாடியே பண்ணியிருந்தா மேபி ஓல்டு பாலா இருந்தாலும் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ப்ரொடியூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது கொஞ்சம் ரன் லீக் பண்ணிருக்காங்கன்னு தோணுச்சு எனக்கு. பட் அவங்க அட்வான்டேஜ் எடுத்து நல்லா விளாண்டாங்க. பட் இப்பயும் மேட்ச் விட்டு போகல, நல்ல லீட் தான். ஏன்னா வந்து நல்ல ஸ்டார்ட். எனக்கு தெரிஞ்சு ஒரு டார்கெட் அட்லீஸ்ட் 500 அடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அடிக்கிற ஆளுங்க அவங்க திடீர்னு எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, சொல்ல முடியாது. கண்டிப்பா 450 மேலதான் டார்கெட் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க இந்தியா. ஸோ அதுதான் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இப்போதைக்கு கேம் கையில தான் இருக்கு, பார்ப்போம். ஓகே, சூப்பரா சொன்னேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா பும்ரா வந்து இல்லை. ஸோ பும்ரா இல்லாதப்பே வந்து எப்படி போக போகுதுன்னு தெரியல. பட் அதுக்கான சொல்யூஷனா வந்து சிராஜ் வந்து ஒரு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஆகாஷ் தீப் ஏன் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டாங்க, ஏன் வந்து அர்ஷதீப் சிங் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் புதுசா ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய கேள்விகள் வந்துச்சு. பட் வந்து அவர் வந்து இல்ல, நான் நல்லா போடுவேன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி 4 விக்கெட் வந்து சூப்பரா எடுத்திருக்காரு. அண்ட் நீ சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பின் வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன். ஜடேஜாவுக்கும் வாஷிங்டன் சுந்தருக்கும் ஸ்பின் சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அங்க கொஞ்சம் ரன் வந்து ஸ்பாயில் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அண்ட் மற்ற பவுலர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிரசிடேஷனா என்ன சொல்றதுன்னு தெரியல. 13 ஓவர் தான் போட்டிருக்காரு, அதுக்கே 72. அவரு எதுல எந்த பேசிஸ்ல எடுக்கிறாங்க என்னங்கிறது ஒண்ணும் தெரியல. அடுத்த மேட்ச் ஸ்குவாட் மாத்தணும் அதாவது அப்படின்னு என்னோட கருத்து. இவர் தூக்கிட்டு வேற ஏதாவது கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் எனக்கு வந்துடுவார். தோணுச்சு. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டியை வந்து நம்ம வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில வைக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இஸ் அ பேட்ஸ்மேன். ஸோ அங்க எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா பார்ட் டைமா ஒரு பவுலர், இப்ப சுரேஷ் ரெய்னாலாம் பார்ட் டைமா போடுறாருல, அந்த மாதிரி நிதிஷ்குமார் ரெட்டியை பார்ட் டைமா வச்சு மேபி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு பால்ல கொடுத்து 5 விக்கெட் 4 விக்கெட் எடு அப்படின்னா வந்து அது கரெக்டா வராது. இல்ல ஸோ இந்த அஞ்சு மாதிரி ட்ரை விக்கெட்னு இல்ல. பண்ணாரு. பட்
ம். அட்லீஸ்ட் அந்த 2 3 பிரேக் த்ரூ கொண்டு வரலாம். அவர் ஆக்சுவலா பவுலிங் நல்லா தான் போடுவார், டீசெண்டா போடுவாரு. பட் அவர்கிட்ட 5 விக்கெட்ல எடுத்து பார்க்க முடியாது கண்டிப்பா. ஒரு 2 விக்கெட் எடுக்கலாம் அவ்வளவுதான். ம். கரெக்ட். அந்த ஸோ ஸ்பெல் தான் சேஞ்ச் பண்ணல. அதேதான் ஸ்பெல் சேஞ்ச் பண்ணல. ஸோ கேப்டன்சி வந்து இன்னுமே பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 407ங்கிறது மொத்த டோட்டல் ஸ்கோர்ல பாத்தீங்கன்னா 2 பேர் தான் அடிக்க விட்டுருக்கானுங்க. அந்த 2 பேர்னால தான் 407. ஸோ அங்க ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இன்னும் திருப்பி அவங்களை ஆட வச்சிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஸோ மத்த யாருமே நிக்க வைக்கல. ஸோ பர்ஃபெக்டா போட்டிருக்காங்க. அந்த 2 பேட்ஸ்மேன் தான் எடுத்தாங்க. ஸோ அதுதான் அவன் 2 பேட்ஸ்மேனை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். பாத்தீங்கன்னா ஸ்மித்தும் புரூக்கும் தான் வந்து இங்கிலாண்டை வந்து தூக்கி நிப்பாட்டிருக்காங்க. ஸோ என்னதான் ஒரு பக்கம் விக்கெட் ஃபாலோ ஆனாலுமே மிடில் ஆர்டர்ஸ் தான் வந்து நாங்க 2 பேரும் நின்று ஸ்கோர் அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 407 சம்திங் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய ஆப்டர்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் அவுட் ஆயிருந்தாவே இன்னிங்ஸா இருக்கும், திருப்பி இவங்களே ஆடுற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அது வந்து இங்கிலாந்துக்கு ரொம்ப இதுவார இதுதான் நான் பாக்குறேன். பட் இப்ப இவ்வளவு ரன் அடிச்சதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓகே, இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீ சொன்னதுதான், ஃபர்ஸ்ட் 2 நம்ம தான் இருந்தோம். இன்னைக்குமே நம்பலான்னு கேட்டா அந்த ரெண்டு பேட்ஸ்மேனை அடிக்கட்டனால கொஞ்சம் இங்கிலாந்து பக்கம் போச்சு. 2 பட் பேட்ஸ்மேன் திருப்பியுமே வந்து ம், அவங்க 2 பேட்ஸ்மேன் அடிச்சாங்க. திருப்பியுமே நம்ம சைடு 2 பவுலர் தான் போட்டாங்க. இப்பதான் நோட்டீஸ் பண்ணலாம். இதுதான் ரெண்டே இதுதான் ரெண்டு நான் சொல்ல வந்து நீ கரெக்டா புடிச்சிட்ட. இன்னையோட டே 2-2. அது என்னன்னா 2 பேட்ஸ்மேன் 2 பவுலர். உங்களுக்கு 2 பேர், எங்களுக்கு 10 ரெண்டு விக்கெட் பேரு 2 பேர்ரா. மிச்சவங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே புரியல. பாத்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுல வந்து பாத்தீங்கன்னா 180ல லீட்ல இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஒரு பாசிட்டிவான இதுதான். பட் இருந்தாலுமே இன்னுமே நம்ம வந்து கம்மி பண்ணி இது பண்றலாம்னு தோணுச்சு எனக்கு. பட் ஓகே, ஒன் ஒன் 180 சாரி, ஒன் ஒன் எயிட்டிங்கிறது எயிட்டி ஓகே. ஆயிடுச்சு. இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம ஒரு 400 450 வந்து புஷ் பண்ணா மேபி 500 550 பிளஸ் டார்கெட் வந்து செட் பண்ணாதான். ஏன்னா இன்னும் 3 டேஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஃபுல்லா ஆடி செட் பண்ணி இன்னும் 2 நாள்ல வந்து விக்கெட் எடுத்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும். என்ன 2 பொறுத்த days தான் வரைக்கும் இருக்கு. மேட்ச் நம்ம கையில இருக்கு. இன்னும் 2 டேஸா? ஆமா. ஓகே, சரி, இன்னும் 2 டேஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம ஆடிட்டு நாளைக்கே லாஸ்ட் செஷன் மேபி அதுக்குள்ள அடியும் ரன் ஸ்கோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 2 டே வந்து செஷன் தான் விக்கெட் எடுத்தா ஆடணும். மேபி இருக்கும். 2 செஷன் அப்படி தான் இல்ல ஆடுவாங்கன்னு விக்கெட் நினைக்கிறேன். போல விக்கெட் போல அப்படின்னா மேட்ச் கையாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவங்க அதுதான். ஸோ எனக்கு ரெண்டு தெரிஞ்சு பக்கமே எனக்கு தெரிஞ்சு அவங்க டிராக் போக மாட்டாங்க, அடிக்கிற ட்ரை பண்ணுவாங்க. அவங்க ஸ்டைலே அதுதான். ரீசெண்ட் இயர்ஸ்ல அவங்க அடிக்கிற ட்ரை பண்ணுவாங்க. அவங்க விக்கெட் அடிக்க வின் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம். டிராக் வந்து எல்லாம் மீறி போனதான் டிரா. கடைசி செஷன்ல மைண்ட் மாறினா டிரா ஆகும்னு நினைக்கிறேன். மற்றபடி 2 டீம் வின் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதுதான். ஸோ இன்னும் 2 நாள்ல வந்து என்ன மேட்ச் என்ன ஆக போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்தியாவுக்கு வந்து மஸ்ட் வின் தான் பண்ணணும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒன் லீட்ல இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மேட்ச் ஜெயிச்சாதான் கொஞ்சம் ஈக்குவல் பண்ண முடியும். கையானாலுமே வந்து அது எப்படி போய் முடியுங்கிறது தெரியல. ஸோ கிட்டத்தட்ட வின்னிங் தான் பார்ப்பாங்க. அண்ட் வர பேட்ஸ்மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிளா ஆடணும். கில் என்னதான் போன ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சாலுமே இப்போ இந்த இன்னிங்ஸ் அடிக்கணும். அண்ட் பண்ட் முக்கியமா வந்து நான் வைஸ் கேப்டனை தான் சொல்றேன். ஸோ ஒரு ரெஸ்பான்சிபிளான இன்னிங்ஸ் ஆடிட்டு சூப்பரா வந்து கொண்டு போனா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். ஸோ பார்ப்போம் மேலும் மேலும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதான் நாளைக்கு நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது மாதிரி டெய்லி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து 3 விஷயம் தான். ஒன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்னொன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இந்த 3 பண்றீங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டீங்கன்னா நாங்க போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும். ஸோ இன்னைக்கு டைம் மேட்ச் கடை காலி பண்றோம். உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் சஞ்சய் அண்ட் ஆதித்யா ஃப்ரம் குட் ஆல்ஸ். நன்றி, வணக்கம், பாய்.